இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி கூடுவாஞ்சேரியில் சேல்ஸ்க்கு வந்திருக்கிற ஒரு அழகான 3BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் வில்லா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்பர்ட்டி பற்றின மற்ற விஷயங்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து ரீசேல் பிளாட்டு, லேஅவுட் பிளாட்டு, அப்பார்ட்மெண்ட்ஸு, இண்டிவிஜுவல் வீடுன்னு தினந்தோறும் ப்ராப்பர்ட்டி போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த 2 வில்லாவும் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, நான் பார்த்ததில் ஒரு பெஸ்ட்டான வில்லா. இந்த வில்லாவோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. பில்டிங் வந்து 1450 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க. 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை யூட்டிலைஸ் பண்ணி எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் எவ்வளோ அழகாக பிளான் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி இந்த வில்லாவை கட்டியிருக்காங்க. பெஸ்ட்டான நல்ல ஒரு வில்லாவை நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வில்லாவை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். வில்லாவை உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க உள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். போகலாமா? வாங்க போகலாம். இந்த வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் வீடு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடு. 2 வீடுமே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. லேண்டும் சரி வீடும் சரி ரெண்டுமே கிழக்கு பார்த்த மாதிரி தான் அமைச்சிருக்கிறாங்க. வாங்க உள்ளே போகலாம். மெயின் கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங். 800 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய பார்க்கிங்லாம் இருக்காதுன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் நல்ல ஒரு காம்பேக்டான அதே சைஸில் நல்ல பெரிய சைஸாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கிங் சைஸு. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லைங்க. அருமையான ஒரு காம்பேக்டான சைஸில் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னாக்க 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பக்கமும் செட் பேக் விட்டு கட்ட முடியுமா அப்படிங்கிறதான் இதில் நம்ம யோசிக்கணும். ஆனால் இவங்க 4 பக்கமும் வந்து 1.5 அடி செட் பேக் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. இடம் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இண்டிவிஜுவல் போர்வெல், செப்பரேட் காம்பவுண்ட் வால், 3 ஃபேஸ் இபி கனெக்ஷனோட இந்த வில்லா அமைஞ்சிருக்கு. நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய செட் பேக் பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ரைட் சைடில் இருக்கக்கூடிய செட் பேக்குங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் எண்டு வரைக்குமே வால் டைல்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ரூஃபில் ஸ்பாட் லைட்டுக்கான ஆப்ஷன், ஃபேன் போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரானைட் ஸ்டெப்ஸுங்க. எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் பெருமாட்டு நல்லூர் லொக்கேஷனில் வேலம்மாள் ஸ்கூலுக்கு டேரெக்ட் ஆப்போசிட்டில் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பெருமாட்டு நல்லூர் ஊருக்குள்ளேயே இந்த வில்லா அமைஞ்சிருக்குங்க. மெயின் டோர், ஃப்ரேம் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்குட்டில் பண்ணி போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால். ஃப்ளோர் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் 2x4 சைஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் அல்லது சைட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால். ஹாலில் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ரூஃபில் 4 கார்னர்லேயும் ஸ்பாட் லைட் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 ஃபேன் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே கிச்சன் பார்க்கலாம். ஸ்டெப்புக்கு கீழே டிவி வைக்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க கிச்சன் பார்க்கலாம். கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் கிச்சனுங்க. நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்னா கிச்சன்லாம் சைஸ் குறைச்சிடுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நல்ல பெரிய சைஸ் கிச்சனாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ஸுக்கு கிரானைட் பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. சிம்னி வைக்கிறதுக்கு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் சிம்னி வைக்கிறதுக்கான ஒரு சுவிட்ச் பாயிண்ட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதை கொடுக்குறதில்ல, மறந்துடுறாங்க. இவங்க அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் செல்ஃப்ஸ்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சனாகவே இருக்குது. ஓகேங்க, நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம். பெட்ரூமுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே, வாங்க நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூமாக தான் இதுவும் பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன சைஸில் இல்லைங்க, நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான் இது. ஃப்ளோர் பிளானில் பார்த்தீங்கன்னா என்ன சைஸுங்கிறத நீங்கள் பார்த்துடலாம். ரூஃபில் பாருங்கள் உங்களுக்கு 2 ஃபேன் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. விண்டோவும் ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்கிறதுனால பெட்ரூம் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். லாஃப்ட் செல்ஃப்ஸ்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்குறாங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமில் ஃபிட்டிங்ஸ்லாம் என்ன எதுவுமே மாட்டாமல் தான் வச்சுருக்காங்க. விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹீட்டர் பாயிண்ட்டு, ஷவர் பாயிண்ட்டு இதெல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. 7 அடி மட்டத்துக்கு உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வாங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம்.
இது வரைக்கும் நம்ம கார் பார்க்கிங், லிவிங் ஹால், பெட்ரூம், கிச்சன் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூம் பார்க்க போகிறோம். ஒரு பால்கனியும் இருக்குது. ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. மிடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு லைட்டிங் இருக்கிறதுக்காக. ஹேண்ட்ரெயில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. சின்ன சைஸாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாபி கொடுத்துருக்காங்க. இந்த லாபியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. ரூஃபில் ஸ்பாட் லைட்ஸ்க்குலாம் நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேன்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹூக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ரூஃபில் எங்கேயும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் இன்னும் ஃபிட்டிங்ஸ்லாம் எதுவுமே போடலை, சீக்கிரமாக போட்டு கொடுத்துருவாங்க. பாத்ரூம் கொடுக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்குறோம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமுங்க. நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமு. 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2மே ஓப்பன் டைப் விண்டோ தான். ரூஃபில் பாருங்கள் 2 ஃபேன் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்லைட் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. லாஃப்ட், செல்ஃப், ஏசி ப்ளக் பாயிண்ட், அட்டாச் ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமுங்க. மேலே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். இது 2 பெட்ரூமே இதே சைஸில் தான் இருக்குது. பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. ரோடு ஃபேஸிங் பால்கனி. இது ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் பால்கனி. ரோடு ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. கிளாஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சந்தேகப்படுறது தண்ணி வருமா அப்படிங்கிறது தான். கேரண்டியாக சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த ஏரியாவில் தண்ணி வராது, பிரச்சனை இல்லை. குடிக்கிற தண்ணியும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த பெட்ரூமுடைய அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்துருவோம். இந்த ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் கொடுக்குறாங்க. ப்ராப்பராக வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸு, பாயிண்ட்ஸு இதெல்லாமே உங்களுக்கு பக்கா வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் மட்டும் இன்னும் போடலை, உங்களுக்கு அதெல்லாம் சீக்கிரமாக போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பெட்ரூம், 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி தான். இந்த பெட்ரூமும் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. 2 விண்டோ பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா உங்களுக்கு பெட்ரூம் காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும். ரூஃபில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லையும் ஸ்பாட்லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஃபேன் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக ரூஃபில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் லாஃப்ட், செல்ஃப்ஸ், ஏசி ப்ளக் பாயிண்ட் இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுக்கவில்லை. காமன் ரெஸ்ட் ரூமுக்கு பதிலாக இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் பெரும்பாலும் எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. இவங்க தான் ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் போவோம். ஓப்பன் டெரஸ் போகும்போது இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஆன்டி ஸ்கிட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. சேம் எஸ்எஸ் ஹேண்ட் ரயில் தான் கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப்பு, சூப்பர் மார்க்கெட்டு, மெடிக்கல் ஷாப்பு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூலுன்னு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க. அடுத்ததாக நீங்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய சந்தேகம், வீடு வந்து ஹாலோ பிளாக்கா செங்கல்லான்னு தான் கேட்பீங்க. வீடு பொறுத்த வரைக்கும் முழுக்க ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. செங்கல்ல பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்க. ISI TMT ராடு யூஸ் பண்ணி தான் அந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஒயரு, சுவிச்சஸ், ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டெரஸ் வந்துட்டோம். டெரஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டைல் தான் போட்டிருக்காங்க. இந்த வில்லா 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி பில்டிங் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. வில்லாவோட எலிவேஷனும் சரி, ஃப்ளோர் பிளானும் சரி, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத மாதிரி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு 4 பக்கமும் ப்ராப்பராக செட்பேக் விட்டு இடம் வேஸ்டேஜ் இல்லாமல் சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. பக்கா வாஸ்துங்க, 100% வாஸ்து பிளானுங்க. இது சூப்பராக இருக்குது வீடு, மிஸ் பண்ணாதீங்க. பக்கா DTCP அப்ரூவ்டு, கிளியர் டாக்குமெண்ட்டு. உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக சைட் விசிட் பண்ணுங்கள். இந்த வீட்டோட காஸ்ட்டு 75 lakhsங்க, 75 லட்சம். லிட்டில் பிட் நெகோசியேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.